சற்று நின்று யோசியுங்கள். ஒரு இயந்திரம் மனிதனை விட புத்திசாலியாக இருக்க முடியுமா? ஒரு கணினி கவிதை எழுத முடியுமா? அல்லது ஓவியம்தான் வரைய முடியுமா? அல்லது ஒரு போரை திட்டமிட்டு செயற்படுத்த முடியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அப்துல் முக்ஷித். எம்ஹட் செக்டர் ஊடாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் AI இன் அதிசயமான வரலாற்றை பார்ப்போம். AI என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதனின் சிந்தனை திறனை இயந்திரங்களுக்கு கொடுப்பது. உதாரணத்திற்கு, நீங்கள் எஸ்ரியை கேட்கிறீர்கள் என்ன நேரம் என்று. அதேபோன்று யூடியூப் உங்களுக்காக வீடியோக்களை ரெகமெண்ட் செய்கிறது. இப்போது ChatGPT உங்களுக்காக கட்டுரை கூட எழுதுகிறது. இவைகள் அனைத்தும் AI-னுடைய அன்றாட வெற்றிகளே. இப்போது ஒரு ஆழமான கேள்வி: மனித மூளையை மிஞ்சிவிடுமா இந்த AI? AI இன் பலம்தான் என்னவென்று பார்ப்போம். வினாடிக்கு கோடி கணக்கீடுகள், தவறுகள் கிடையாது. 24 மணி நேரமும் எந்நாளும் வேலை. இதே போன்று வாங்க மனிதனின் பலத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். உணர்ச்சிகள், படைப்பாற்றல், நெறிமுறை. ஆனால் 2024இல் AI யானது ஓவியங்கள் வரைந்தன மற்றும் பாடல்கள் உருவாக்கியது. அப்போது மனிதனுக்கு மட்டும் என்ன மிச்சம்? இன்றைய வீடியோ முடிவதற்கு முன் 3 கோடி விடயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். AI மனிதர்களைப் போல சிந்திக்கும் இயந்திரங்கள். 1956 இல் டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ் இல் AI பெயர் வந்தது. இவை மட்டும் நினைவில் இருந்தால் போதும். இப்போது ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள். 1956இல் 10 விஞ்ஞானிகள் ஒரு அறையில் கூடினார்கள். அவர்கள் AI-க்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கினர். அடுத்த பாகத்தில் அந்த ரகசிய கூட்டத்தின் உள்ளே என்ன நடந்தது என்று பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் இப்படியான அப்டேட்ஸ் வர ஆல் பட்டனை பண்ணுங்க.